கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளையினுடைய 2வது புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாளிலே நான் உங்களுக்கு சொன்னேன், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர்கள் ஆகிய 5 புஸ்தகத்திலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்ன அந்த பிரதான கட்டளையை நாம் வாசிக்கிறோம். அதிலே 1ஆம் தேதியிலே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். இந்த நாளிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களில் இருந்தும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களில் இருந்தும் விண்ணக கட்டளையும் செல்வந்தனின் கதறலும் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுது உங்களுடைய வேதாகமத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15, 16ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஒருவேளை இந்த பிரதான கட்டளையை ஒவ்வொரு ஆத்தர்ஸும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இவர்கள் எழுதின விதத்திலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. 15ஆம் வசனத்தில் நேரடியாக அவர் சொல்லிவிட்டார், நீங்கள் உலகம் எங்கும் போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்படி சொல்லிட்டு 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, விசுவாசம் உள்ளவராகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த 2வது பகுதி ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாக இன்றைக்கும் காணப்படுகிறது. பேப்டைசிங் ஆர் பிலீவிங். அநேகர் இன்றைக்கு ஞானஸ்நானம் கொடுத்தால் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்று நம்புகிறார்கள். கவனிங்கள், ஒரு பிசாசு பிடித்திருக்கிற மனிதனாகட்டும் அல்லது வியாதிப்பட்டிருக்கிற மனிதர்களாகட்டும், அவர்களுக்கு சில ஊழியர்கள் என்ன சொல்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள், நீ ரட்சிக்கப்பட்டு விடுவாய் என்று. அதற்கு அவர்கள் ஆதாரமாக கருதுகிற வசனம் இந்த 16வது வசனம் தான். ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆனா அதுல முந்தின போர்ஷன் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. என்ன போர்ஷன் இருக்குது? விசுவாசம் உள்ளவனாகி. அப்போ ஞானஸ்நானம் கொடுத்தால் ரட்சிப்பு, ஞானஸ்நானம் கொடுத்தால் பரலோகம் என்பதற்கு சான்றாக, அடித்தளமாக அநேகர் தவறான விதத்திலே இந்த வேதவசனத்தை கையாளுகிறார்கள். இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கிறதுலாம் ரட்சிக்கப்படுகிறவன் அல்ல என்றால், அப்படின்னு சொன்னா மற்ற வேத பகுதியில் இருக்கிற வேத வசனங்களுக்கு அது ரொம்ப முரண்பட்ட விதத்தில் இருக்கும். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கிற பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், வாசிக்க வேண்டாம், நான் வசனத்தை சொல்றேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதுல பாருங்க, 2வது வரியில் என்ன இருக்குது? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இருக்குதா? என் பைபிள் அப்படிதான் இருக்கு. இல்ல ஞானஸ்நானம் எடுக்கிறவன் கெட்டு போக வேண்டாம் இருக்குதா? விசுவாசிக்கிறவன் எவனோ. அதே மாதிரி 18வது வசனத்துல பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அதே அதிகாரத்துடைய கடைசி வசனம், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். அப்போ முதல்ல நம்ம அந்த வசனத்தின் அடிப்படையில் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, பேப்டைசிங் ஆர் பிலீவிங் அப்படின்னு கேட்டா, பேப்டைசிங் அல்ல, முதல்ல என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்போ யாராவது விசுவாசி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தா விடுதலை ஆயிருந்து சொன்னாங்கன்னா, அவங்க இந்த வசனத்துல ஒரு போர்ஷனை வெட்டிட்டாங்கன்னு அர்த்தம்.
ஞானஸ்நானம் கொடுத்தா சரீரத்துல சுகம் வந்துடும், அல்லது ஞானஸ்நானம் கொடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்த வசனத்துல ஒரு போர்ஷன் அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம், வெட்டிட்டாங்கன்னு அர்த்தம். எது முக்கியம்? விசுவாசம் உள்ளவராகி ஞானஸ்நானம் பெற்றவர். அப்போ நம்ம அதுல என்ன செஞ்சிடக்கூடாது, முதல் போர்ஷனை விட்டுறக்கூடாது. ஓகேவா? சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ இங்க மார்க்கு இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பிரதான கட்டளையை எழுதும் போது நேரடியாக அவர் சுத்தி வளைச்செல்லாம் எழுத வருதில்லை. நீ புறப்பட்டு போ, என்ன செய், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, விசுவாசிக்கிறவங்களுக்கு ஞானஸ்நானம், விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன செய்ய, ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் கொடுத்தா ரட்சிக்கப்படுவாங்க, அதில் விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன செய்ய, ஞானஸ்நானம். சரி, 1789 வருஷத்துல ஹிராம் பின்ஹாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசுத்தவான் பிறந்தார். அவருடைய கல்லறை ஏல் யூனிவர்சிட்டியில இருக்கு. அந்த ஏல் யூனிவர்சிட்டியில இருக்கிற அந்த கல்லறையில இந்த பரிசுத்தவான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். 1869 வருடத்துல அவர் மரணம் அடைந்திருக்கிறார். அவர் ஒருமுறை இந்த வேத பகுதியை வாசித்துக் கொண்டிருக்கும் போது, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அவருடைய உள்ளத்துல இப்படி சொன்னாராம். நம்ம வாசிக்கும் போது எப்படி தெரியுது, நீங்கள் உலகமெங்கும் போய் அப்படின்னு இருக்கு இல்லையா? அவருக்கு அதை வாசிக்கும் போது என்ன தோணுச்சா, go to the Sandwich Islands, அதாவது இன்றைக்கு மியாமி தீவுகள் என்று சொல்லப்படுகிற அந்த தீவுகளுக்கு நீ புறப்பட்டு போ, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு என்று 1819 ஆண்டிலே அந்த பரிசுத்தவானிடத்தில் ஆண்டவர் சொன்னார். எந்த வருஷத்துல சொன்னாரா? 1819 வருஷத்துல அவர் இந்த போர்ஷனை வாசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ அந்த சாண்ட்விச் தீவுக்கு போ அப்படின்னு சொல்லி. சாண்ட்விச் தீவு அப்படின்னு சொன்ன உடனே சாண்ட்விச் நினைச்சிடக்கூடாது. அன்னைக்கு அந்த ஹவாய் தீவுகளில் இருந்த ஜனங்கள் எவ்வளவு கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சூதாட்டம், திருட்டு, குடி, வேசித்தனம், விபச்சாரம், மனிதர்களை பலியாக கொடுக்கக்கூடிய காரியங்கள், பிள்ளைகளை கடத்தி நிற்பது, இது மட்டும் இல்லாம சுகாதாரமற்ற ஒரு வாழ்க்கையினால அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வியாதிப்பட்டதாக இருந்தது. இவ்வளவு கடினமான சூழல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு பேச்சு மொழி இருந்தது, அதற்கு எழுத்து இல்லை. இப்படி இருக்கிற ஒரு மக்கள் கூட்டத்தினத்துல ஆண்டவர் இந்த வசனத்தை வாசிக்க சொன்ன உடனே போ சொல்றாருன்னு சொல்லிட்டு இந்த பரிசுத்தவான் புறப்பட்டு போகிறார். 1820 ஆண்டில. கவனிங்க, நம்ம ரொம்ப கவனிக்கணும். சில நேரத்துல நம்ம வாசிக்கிற வேத வசனங்கள் நம்மோடு பேசுகிறது என்பதை, அல்லது நம்மோடு கூட ஆண்டவர் சில காரியங்களிலே இடைபடுகிறார் என்பதை குறித்து நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம். அது ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இருக்கலாம், அல்லது குடும்பத்துக்காக இருக்கலாம், அல்லது சபை சார்ந்த வாழ்வுக்காக இருக்கலாம், அல்லது நாம் நிறைவேற்ற வேண்டிய தேவனுடைய திட்டங்களை குறித்து இருக்கலாம். அப்போ இந்த வசனத்தை வாசிச்ச உடனே 1819 வாசிக்கிறாரு. 20ஆம் வருஷத்துல அவர் புறப்பட்டு அந்த தீவுகளுக்கு போகிறார். போனா அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை இவரை மலைக்க பண்ணுது. இந்த ஜனங்களுக்கு என்ன பண்றது? ஆனா ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால 1832 வருஷத்துல முழு புதிய ஏற்பாட்டையும் மொழிபெயர்த்து விட்டார். எத்தனை வருஷத்துல? within 12 years. எழுத்தே இல்லாத அந்த ஹவாய் தீவுல ஜனங்கள் பேசக்கூடிய மொழியில 12 ஆண்டுகளில் முழு புதிய ஏற்பாடும் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. மொழிபெயர்க்கப்பட்டு 4வது வருஷத்துல முதலாவது கன்வெர்ட்டுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். எத்தனாவது வருஷத்துல? ஞானஸ்நானம். 4 வருஷம் 12வது வருஷத்துல புதிய ஏற்பாடு மொழிபெயர்த்தாச்சு. அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அவங்க அந்த சூதாட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. அந்த ஜனங்கள் தங்கள் பிடிச்சு வச்சிருந்த அந்த தாறுமாறான வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அவருடைய சரித்திரத்தில் எப்படி இருக்குது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஹவாய் தீவுல நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. யோசிச்சு பாருங்க. இந்த வசனம் தான். எந்த வசனம் தான்? இப்ப நம்ம வாசம் இல்லையா? இந்த கிரேட் கமிஷன். இதை வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, நீ போ. அந்த வார்த்தையை நம்பி போனாரு. அங்க இருக்கிற சூழல் எதுவுமே சாதகமா இல்ல, அங்க இருக்கிற ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள் சாதகமா இல்ல. ஆனா இவர் போன பிறகு ஜனங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. அவருடைய
அந்த நோய் பிடியிலிருந்தெல்லாம் அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பித்தது. 1868 வருஷத்துல ரிவைஸ் பண்ணப்பட்ட முழு வேதாகமும் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த காலை நேரத்துல எதற்காக இந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைனா பேப்டைசிங் அப்படிங்கிறதுல தான் கவனம் செலுத்துறோம். ஆனா அதுக்கு மேல ஒரு பார்ஷன் இருக்குது, அதை நம்ம கவனம் செலுத்துறதே இல்லை. நமக்குள்ள என்ன பிரச்சனை? இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகளுக்கு என்ன பிரச்சனை வருது? பேப்டைசிங், ஞானஸ்நானம் கொடுப்பதா, விசுவாசிப்பதா, இதுதான் டிபேட். ஆனா முந்தின போர்ஷன் இருக்குது, நீங்கள் புறப்பட்டு போங்க. நீங்க நினைச்சீங்க ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்கள்கிட்ட எங்க போக சொன்னாலும் நீங்க போறதுக்கு ஆயத்தமா இருந்தீங்கன்னா, அங்க நீங்க போகக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில அவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நடக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் இந்த சத்திய சுவிசேஷத்தினுடைய வெளிச்சம் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும். வாழ்க்கை மாற்றிடும். யோசிச்சு பாருங்க, 18வது நூற்றாண்டுல இந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு எளிய மனிதனை பயன்படுத்திப்பார்னா, இன்னைக்கு ஆண்டவர்களை பயன்படுத்த முடியுமா? இன்னைக்கு அவ்வளவு வசதி குறைவான காரியங்கள்லாம் இல்லை. எல்லா பகுதியிலையுமே ஆண்டவருடைய கிருபையினால வசதிகள் இருக்குது. அதனால ஆண்டவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிறது தேவனுடைய சபை கவனமாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் எங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் காட்சி கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல பரலோகத்துல ஒரு மீட்டிங். என்ன மீட்டிங்னா, தூதர்கள்லாம் கூட்டம் கூடி அவங்களுக்குள்ள விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். என்ன விவாதம்னா, இயேசு கிறிஸ்து பிறக்க போறாருங்கிற செய்தியை நம்ம தான் போய் சொன்னோம். இயேசு கிறிஸ்து இப்போ பிறந்து அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து ஒரு மகா பெரிய ரட்சிப்பை மனுக்குலத்துக்கு உண்டாக்கிட்டார். இந்த செய்தியை அறிவிக்கிறதுக்கு நம்மள யார ஆண்டவர் அனுப்ப போறாரு அப்படின்னு சொல்லி தூதர்களுக்கு நடுவுல ஒரு பெரிய என்ன நடந்துட்டு இருக்குது, விவாதம் நடந்தது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பிறப்பினுடைய செய்தியை யார் தான் அறிவிச்சாங்க? தூதர்கள். அப்ப தூதர்களுக்கு இனி ரட்சிப்பின் செய்தியை நம்ம தான் செய்யறோம், கொண்டு போறோம். அவங்க டிபேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து வர்றார். எல்லாருடைய கண்களும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்ல போறாரு? போங்கன்னு சொன்ன உடனே பறந்து வருவதற்கு தூதர்கள் காத்திருக்காங்களா? ஆனா ஆண்டவர் சொன்னாரா, இயேசு சொன்னாரா, இல்ல இல்ல, உங்களை நம்பி இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நான் வைக்கிறேன். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஒரு சின்ன கூட்டத்தை நம்பி நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அவங்க தான் இந்த வேலையெல்லாம் நிறைவேற்ற போறாங்க. உடனே தேவதூர்களுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. ஏன்னா அது கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அவர் பிறப்பின் மூலமாக கிடைத்திருக்கிற இந்த ரட்சிப்பின் செய்தியை அறிவிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்ற நேரத்தில் இயேசு திரும்ப சொன்னாரா, ஏன் தெரியுமா நான் உங்களை அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாரா. என்ன பேசியிருப்பாரு? சொன்னாரா, நான் செய்த அந்த வேலையினுடைய மகத்துவத்தை இந்த சின்ன கூட்டமா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் பாவத்திலிருந்து விடுதலையும் அனுபவித்து கொண்டிருக்கிற இவர்கள் பேசினாதான் இந்த செய்தி சூட்டபிளா இருக்கும். அதனால நான் உங்ககிட்ட கொடுக்கலன்னு சொன்னாராம். நல்ல கவனிங்க, பிரதான கட்டளையை சீசர்கள் வசமாய் ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததனுடைய பிரதானமான நோக்கம் இந்த மேன்மையை தூதர்கள் அறிந்திருக்கவில்லை அல்லது உணர முடியாதவர்கள். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? தூதர்களுக்கு உதவியாக அவர் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததியருக்கு உதவியாக அவர் என்ன செய்தாரா? கை கொடுத்தாரா. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்து நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து, நம்முடைய எல்லா விதமான தீங்குகளிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அந்த மேன்மையை நம்ம அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, அனுபவிக்கிற நாமே அதை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற மேலான திட்டத்தையும் ஆண்டவர் நம்மை நம்பி தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதை யார் சொல்ல முடியாதுங்க? ஏன் சொல்ல முடியாது? அவர்கள் இந்த மேன்மையை அனுபவிக்கல. நான் ஏன் சொல்லணும்? இந்த மேன்மை நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மரித்து அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி எனக்காக செய்த அந்த மேன்மையான காரியத்தை நான் அறிவிக்காம வேற யார் அறிவிக்க போறாங்க? வேற யார் அறிவிக்க போறாங்க? இந்த ஒரு சிந்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் காணப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா.
அப்ப யோசிச்சு பாருங்களேன், பரலோகத்துல ஒருவேளை நான் இப்படி சொன்னதுல இப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை தூதர்கிட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீங்க போய் செய்தி எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்க தாமதிச்சிருப்பாங்களா? இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை எப்படி அவர்கள் செய்தியாக அறிவித்தார்களோ, நற்செய்தியாக அறிவித்தார்களோ, அதே போல துரிதமாக மேய்ப்பர்கள் வசமாய் போயிருப்பாங்க, ராஜாக்கள் வசமாய் ஒரு கூட்டம் போயிருக்கும், எல்லா பக்கத்திலையும் போய் வேகமா இந்த சுவிசேஷத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மையை அவர்கள் அனுபவித்தவர்களாக இருக்க மாட்டார்கள். பவுல் சொல்றான், இனிமேல் நித்திய ஜீவனை பெறுகிறவர்களுக்கு என்ன செய்யப்படும் என்பதற்கு ஆண்டவர் என்னை திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு காண்பித்திருக்கிற இரக்கம், ஆண்டவர் எனக்கு காண்பித்திருக்கிற அன்பு, கிருபை, இவை எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கிறதை போலத்தான் இனிமேல் யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை கேட்க போகிறார்களோ, யாரெல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறார்களோ அவர்களுக்கும் செய்யப்படும் என்பது என் மூலமாக வெளிப்பட போகிறது. இந்த செய்தியை யார் சொல்ல முடியாது? தூதர்கள் சொல்ல முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, பாவிகளில் பிரதான பாவி நான். யாரு? பாவிகளில் பிரதான பாவி நான். ஆனால் தேவனுடைய கிருபையினாலே நான் இரக்கம் பெற்றிருக்கிறேன். அந்த இரக்கத்தை பெற்றிருக்கிற நான் அவருடைய கிருபையிலே நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் என் மூலமாகத்தான் மற்றவர்களும் கிறிஸ்துவின் மேலான காரியத்தை அறிய போகிறார்கள். அல்லேலூயா. அப்படின்னா இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டவர்களாக கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு வேலை இருக்குது. அது நீங்களும் நானும் மட்டும்தான் செய்ய முடியும். நீங்க விசுவாசித்து ஞானானுஷ்டானம் பெற்று அவருடைய கற்பனைகளை கை கொண்டவர்களாக இருந்தா இந்த மேன்மையான அனுபவத்தை நீங்க இல்லாம யாரு மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? இல்லையா? நம்ம சொல்ல முடியுமா? வேற யாராவது சொல்ல முடியுமா? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேப்பர்ல எழுதி சக்கரைன்னு எழுதிட்டு அது என்ன செய்யாது? ஏன்? அது பேப்பர்ல இருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்படாத ஒருவன், மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெறாத ஒருவன், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாத ஒருவன், ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்படாத ஒருவன் எதை குறித்து பேச முடியாது? யார்தான் பேச முடியும்? அனுபவிச்சிருக்கீங்களா? ரட்சிப்பின் சந்தோஷமும் சமாதானமும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குதா? பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்குதா? பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த மேலான ஒரு அன்பை அனுபவிக்கிறையா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் புறப்பட்டு போக வேண்டிய ஆள். சத்தத்தை இருந்தா ஆமே வர மாட்டேங்குது. இதே கர்த்தரை வேலைப்படுத்துவார் ஆமேன்னு வந்துடும். இதை அனுபவிக்கிற நீங்களும் நானுமே புறப்பட்டு போக வேண்டியவர்கள். அல்லேலூயா. சரி, வெளி தேசத்துல இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் மிஷனரிகளை அனுப்பக்கூடிய ஒரு ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனம் அந்த அப்ளிகேஷன் போட்டிருக்கிறவங்க கிட்ட எல்லாத்திட்டையும் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? நீ இந்த தேசத்துல எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அப்படி அந்த கேள்வியை கேட்ட உடனே நிறைய பேர் தோற்று போறாங்க, நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க. அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த கமிட்டியில் இருக்கிற ஒருத்தர் கேட்டாரா, ஐயா அவங்க தான் இந்தியாவுக்கு போறேன்னு வந்திருக்கிறாங்க, இந்தியாவில் போய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யறதுல அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க, துடிப்பா இருக்கிறாங்க, ஒப்பு கொடுத்துருக்காங்க. பிறகு எதுக்கு நீங்க அமெரிக்காவிலேயோ அல்லது லண்டன்லயோ அவங்க ஊழியம் செஞ்சாங்களா, ஆத்தும ஆதாயம் பண்ணாங்களான்னு கேட்கிறீங்களே, இந்த கேள்வி அவசியம் தானா அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை சார்ந்த நபர் இன்னொருவர்கிட்ட கேட்டாராம். அப்போ அந்த இன்டர்வியூ பண்ண நபர் சொன்னாரா, சொந்த ஊர்ல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாத இவர்களை வெளி தேசத்துல அனுப்பிட்டு அங்க போய் ஆத்துமாக்களை இவங்க ஆதாயம் பண்ணுவாங்களா இல்லையான்னு நம்ம எப்படி காத்துட்டு இருக்க முடியும்? அதனால இந்த ஊர்ல தாங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பை, இந்த ரட்சிப்பின் மேன்மையை இவர்கள் எடுத்துரைத்து அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் ஜனங்களை சந்தித்திருந்தால் அவர்களே வெளி தேசத்திலும் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தகுதியான நபர்களாக இருக்க முடியும் என்று அவர் சொன்னார். கால நேரத்தில் இதையும் நம்ம கவனிக்கணும். ஏன் கவனிக்கணும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சபைகளுக்குள்ள எப்படி ஊழியத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி ஊழியத்துக்கு வர்றாங்க? இப்ப என்னை போன்றவர்கள் எப்படி ஊழியத்துக்கு வந்தோம்? ஆண்டவர் எங்களை
எப்படி பிடிச்சார், எதுக்கு பிடிச்சார், என்னெல்லாம் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமானதா இருக்கு. எப்படியோ எங்களுடைய வேலைகளை எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் முழு நேர ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம். ஊழியத்துக்கு வந்த உடனே எங்களை என்ன பண்ணாங்க, சுவிசேஷகனாக, மேய்ப்பனாக, போதகனாக எங்களை ஆர்டைன் பண்ணாங்க. எப்படி ஆர்டைன் பண்ணாங்க? ஆனா இந்த கிரேட் கமிஷன்ல இப்படி சொல்லல. புறப்பட்டு போகிறவர்கள் சுவிசேஷகர்களாகவும், புறப்பட்டு போகிறவர்கள் மேய்ப்பர்களாகவும், புறப்பட்டு போகிறவர்கள் ரெவரண்டாகவும் இருப்பாங்கன்னு சொல்லல. சொல்லியிருக்கா? நீங்க பார்க்கறத பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருக்குதா? என்ன எழுதியிருக்குது? சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னாரு, நீங்கள் எங்க போங்க, உலகமெங்கிலும் போங்க, சகல தேசத்தாரையும் நினைச்சீங்க சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க, நான் உங்களுக்கு கற்பித்தவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு செய்ய வேண்டிய வேலையை குறிச்சுதான் பேசினாரே ஒழிய எனக்கு எந்த பொசிஷனையும் கொடுக்கல. அந்த பொசிஷன் எங்க வருது? சபைக்குள்ள. எங்கதான் வருது? சபைக்குள்ள. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அப்படி இருக்கிற அந்த வேதாகமத்தின் படியான சபையினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது, நிறைய சிதிலம் அடைஞ்சிருக்குது. அதையெல்லாம் சீர்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், சபை என்பது உபதேசத்துல மட்டும் பிரச்சனையோடு இல்ல, சபை என்பது அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் பிரச்சனையோட தான் இருக்குது. சபை எங்கேயும் பிரச்சனையோட தான் இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சபையுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு இல்ல. அதனால வேறொரு விதத்தில் அந்த சபைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மாற்றம் சபைக்குள்ளே வர வேண்டுமானால் அது உபதேசத்தின் அடிப்படையிலேயும் வர வேண்டும். உபதேசத்தின் அடிப்படையிலே வரும்போது அது எங்கேயும் வர வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும், அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் வரணும். அது அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் வந்தாதான் சபை சபையாக இருக்க முடியும். நான் அதை பூரணமாக விசுவாசிக்கிறேன். கவனிங்கள். அப்போ ஒரு முழுநேர ஊழியத்துக்காக புறப்பட்டு போகிறவர்களை குறித்து வேதம் சொல்லவில்லை. மாறாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனை குறித்தும் ஒவ்வொரு சீசனை குறித்து சொல்கிறது. நீங்கள் புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போவது எதற்காக? நீங்க எதுக்காக போனாலும் சரி, வேலை நிமித்தமாக போனாலும் சரி, இந்த ஊர்ல ரொம்ப பிரச்சனையா, ரொம்ப அடிக்கிறான், அதனால நான் பக்கத்துக்கு ஒரு ஊருக்கு போறேன்னு போனாலும் சரி, எந்த விதத்துல நீங்க பிரயாணம் பண்ணாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீங்களும் நானும் கடனாளிகளாயிருக்கிறோம். நீங்களும் நானும் என்ன இருக்கிறோம்? கடனாளிகள். அப்படி அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு சபை ஃபார்ம் ஆகும் இல்லையா? அந்த சபையில ஆண்டவர் நமக்கு என்ன ரோல் கொடுக்கிறார் என்பது அதுக்கு பிறகுதானே ஒழிய அதுக்கு முன்னாலே இல்லை. புறப்பட்டு போகும்போது நம்ம யாராதான் போறோம்? சீஷர்களா தான் போறோம். ஒருவேளை நீங்க போய் சபையை உருவாக்கி இன்னொருவரின் வசத்துல ஒப்பு கொடுத்துட்டு நீங்க இன்னமும் அறிவிக்காத பகுதிகளுக்கே போகிற நபராகவும் இருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு எந்த பெயரும் கொடுக்கப்படாது. அப்போஸ்தலர் வராது, தீர்க்கதரிசி வராது. நீங்க யாரா தான் இருப்பீங்க? சீஷர்களா தான் இருப்பீங்க. நிறைய நேரத்தில் நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஒரு 4 பேருக்கு சுவிசேஷம் சொன்னோம்னா நமக்கு ஒரு ரெவரண்டும் போட்டா பரவாயில்லன்னு தோணுது. எப்படி தோணுது? 4 பேருக்கு சுவிசேஷம் சொன்ன உடனே சொல்றதுக்கு முன்னாலே வருது, அது வேற விஷயம். குறைஞ்சபட்சம் 4 பேருக்கு சொன்ன உடனே நமக்கு நினைப்பு வந்தது, நான் வந்துட்டு ரெவரண்ட், அடுத்தது உடனே பிஷப், அடுத்தது உடனே கார்டினல். இது ஒன்றும் பைபிள்ல சொல்லலை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பைபிள்ல சொல்லி இருக்கிற எதையும் நீங்க செய்யுங்க. அவர் சொல்லாத எதையும் தயவு செய்து செய்யாது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? புறப்பட்டு போங்க இருக்கிறார், சுவிசேஷத்தை சொல்லுங்க இருக்கிறார், ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லியிருக்கிறார், நான் அவங்க கூட இருக்கிறேன்னு இருக்கிறார். உங்களுக்கு பட்டம் தரேன், பதவி தரேன், அங்கி தரேன், லுங்கி தரேன்லாம் அவர் சொல்லலை. சரியா? அப்படி ஆசை இருந்தா இந்த பைபிளை தயவு செய்து கையில் எடுக்காதீங்க. இந்த பைபிளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது.
நிறைய பேர் அதனால பைபிளே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு தெரியல, நம்ம நினைக்கிறோம் பைபிள் எடுக்கணும்னா பெரிய பிரசங்கியாரா இருப்பார் போல. பைபிளை எடுக்காததுனால அவர் பெரிய பிரசங்கியார் இல்லை, அவருக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால ஒரு பைபிள் எடுக்கிறது இல்லை. நம்ம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். சரி போட்டு கவனி. ஏன் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் அந்த சுவிசேஷத்தின் மேன்மையை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அனுபவிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த சுவிசேஷத்தை பறைசாற்றும் போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். யாருக்கு இடம் கொடுக்கணும்? பேசுறது நம்ம தான், ஆனா யாருக்கு அங்க இடம் கொடுக்கணும்? யார் வேலை செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன பண்ணுவார்? அவரு இருதயத்தை திறப்பார். கேட்கிற மனுஷனுடைய இதயத்தை திறப்பான். அவன் படிச்சவனா படிக்காதவனா, பாமரனா கருப்பான வெள்ளையா குட்டையா நெட்டையா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம அவங்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார், உன்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், மீண்டும் வருவார் பேச ஆரம்பிக்கும் போது யார் கிரியை செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும். அவர்தான் அவனுடைய இருதயத்தை திறந்து அந்த இருதயத்தை சுத்தமாக்கி அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற எல்லா சுத்தத்தையும் எடுத்து போட்டுட்டு அவர் போய் உள்ள ஆளுகை செய்யணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படிதான் எழுதி. இருதயத்தை என்ன செய்யணுமா? லீதியாவுடைய இருதயத்தை ஆண்டவர் பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, இருதயத்தை பிரசாதிகளின் இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் சுத்தமாக்கி. அப்போ இருதயத்தை திறந்து சுத்தப்படுத்தி அதுக்குள்ள வந்து அவர் உட்கார்ந்துட்டாருன்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு ஞானஸ்நானம் கொடுக்கலாம். அதான் சொன்னேன், ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக அல்ல, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தம் அது வரைக்கும் பாவம் ஆட்கொண்டு இருக்குது, ஒரு மனுஷனுக்குள்ள அது வரைக்கும் உலகத்துக்கு அடுத்தவைகள் ஆட்கொண்டு இருக்குது. இப்போ பரிசுத்த ஆவியான ஆளுகை செய்றவரா வந்துட்டாரு. இப்ப ஞானஸ்நானம் கொடுக்கலாமா? ஆமா கொடுக்கலாம். இப்ப என்ன செய்யலாம்? ஞானஸ்நானம். அப்ப எது முக்கியம்? கவனிங்க. அப்ப எதுக்காக அந்த கமிட்டியில இருக்கிறவங்க, மிஷன் போர்டுல இருக்கிறவங்க வந்த ஊழியக்காரங்க கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஏயா நீங்க வெளியூருக்கு போறீங்க, இந்த லோக்கல் சர்ச்சில் இருந்து என்னைக்காவது சுவிசேஷம் அறிவிச்சிருக்கியா? நீ ஏதாவது ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணிருக்கியா? யாருக்காவது ஞானஸ்நானத்துக்கு நடத்திருக்கியா? யாருக்காவது இயேசு கற்பித்தவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று உபதேசம் பண்ணியிருக்கிறாயா? தெரிந்திருக்கிற மொழியிலேயே நீ செய்யாம இருக்கும்போது தெரியாத ஊர்ல போய் நீ எப்படி செய்வேன்னு சொல்லி நாங்க காத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மிஷன் போர்டுல இருந்த அந்த எலெக்ஷன் கமிட்டியில ஒருத்தர் சொன்னார், இந்த காலை நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒருவேளை என்ன இப்படி யாராவது எலெக்ஷன் கமிட்டியில உட்கார்ந்து முதல்ல எடுத்திருந்தாங்கன்னா நான் ஊழியத்துக்கு வந்திருப்பேனே தெரியல. அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன், சபையில நமக்கு நாம் சந்தித்த நிறைய டிராபேக்ஸுக்கு காரணம் நம்ம நிறைய ஒழுங்குகளை தவற விட்டுட்டோம், நிறைய தேவனுடைய பிரமாணங்களை நம்ம விட்டுட்டோம். அப்படி இல்லை, நம்ம ஒரு சரியான பாதைக்கு திரும்பணும்னா நம்ம என்ன தப்பு செய்யறோங்கிறத நம்ம தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். நம்ம எதை சரியா நிறைவேற்றணுங்கிறதும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். இதுக்கு வயசெல்லாம் வித்தியாசம்லாம் இல்லைங்க. ஒரு முறை நான் சீனா தேசத்துக்கு உதவி செய்த ஒரு பெண்ணை குறித்து வாசித்தேன். அந்த பெண்ணுக்கு வயசு 6. இங்க 6 வயசுல யாராவது இருக்கீங்களா? 6 வயசுக்கு கீழே கிண்டர் கார்டன், எல்கேஜி, யூகேஜி. அந்த பிள்ளை ஒரு நாள் அவங்க வீட்டுல ஒரு செய்தி கேட்கிறா. என்ன செய்தி? சீனாவுக்கு 85 வேதாகமங்கள் வேணும், அதுக்கு யாராவது உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிற செய்தியே கேட்கிறார். நம்ம வீட்டு ரேடியோவில் என்ன செய்தி வருது அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வீட்டுல தாய் தகப்பன் அவங்க வச்சுட்டு இருந்த அந்த நியூஸ்ல என்ன செய்தி வருது? சீனா தேசத்துக்கு எத்தனை பைபிள் வேணுமா? 85 பைபிள். அதாவது வியாபார ரீதியாக இன்றைக்கும் சீனாவிலிருந்து அநேக வேதாகமங்கள் பிரிண்ட் பண்ணப்பட்டு உலகத்தினுடைய எல்லா பகுதிக்கும் கொண்டு போகப்படுகிறது.
வியாபார ரீதியாகத்தான். ஆனா அந்த மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வேதாகமத்துக்கு இன்னமும் அங்க தடை இருக்குது. இன்னமும் அங்க இருக்குது, தடை இருக்குது. அந்த ஜனங்களுக்கு பேசக்கூடிய மொழியில அங்க பைபிள் கிடைக்காது. வெளியில இருக்கிறவங்க தான் கொண்டு போக முடியும். இன்னைக்கும் அது ஸ்மக்லிங்காக தான் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ 6 வயசு பிள்ளைக்கு 85 பைபிள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளை கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, அதை மனசார சொல்லுங்க. வாங்கி கொடுப்பேன்னு சொல்லுங்க, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவீங்க? நம்ம அம்மாக்கெல்லாம் காதலே விடாது. நல்ல விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யாது சொன்னியா, அப்பவும் விடாது. ஆனா பாருங்க, அந்த பிள்ளை உடனே போய் உண்டியல் பெட்டியை திறக்கிறான். அவருடைய உண்டியல்ல $6 இருந்துச்சான். எத்தனை டாலர் இருந்துச்சு? $6. இப்போ $6 வச்சு 85 பைபிள் வாங்க முடியாது. உடனே ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூல்ல போய் தன்னுடைய அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்றான், நான் இன்னைக்கு ஒரு செய்தி கேட்டேன். அந்த செய்தியில சீனா தேசத்துக்கு 85 பைபிள் வேணுமா. உனக்கு கிடைக்கிற என்னுடைய பாக்கெட் மணில $6 இருக்கிறத நான் பார்த்தேன். நீ உன் வீட்டில் போய் பாரு, எத்தனை டாலர் இருக்குதோ அதை உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு வா. நம்ம சீனாவுக்கு பைபிள் கொடுக்கலாம். யாருக்கு பைபிள் கொடுக்கலாம்? எத்தனை வயசுல? நமக்கு எத்தனை வயசு? நம்ம யாராவது பைபிள் தாங்கன்னு கேட்டா கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பைபிளை கூட கொடுக்குறதுக்கு மனசு. அதுல நிறைய கோடு போட்டு வச்சிருப்பேன். அதுல நிறைய வாக்குத்தத்தங்கள் ரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. பழைய பைபிளை கூட கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஆனா 6 வயசு சிறுமி சீனா தேசத்துக்கு கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாறா. அவன் ரைஸ் பண்ண அமௌண்ட் எழுதியுமா $509. எத்தனை டாலர்? 6 வயசு. தங்கிட்ட இருந்த கொஞ்சம் டாலரை வச்சு கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல மட்டும் அவ போய் ரைஸ் பண்ணிட்டான். இப்போ அந்த பணத்துக்கு 130 பைபிள் வாங்கிட்டாங்க. எத்தனை பைபிள்? தேவை எவ்வளவு? இப்போ இந்த சிறுமியும் வளர்ந்து பரலோகத்துக்கு வந்திருப்பாங்க. நம்மளும் போவோம்ல, போமா பாப்போமா. அவ சொல்லுவா, அங்கிள் நான் 6 வயசா இருக்கும்போது சீனா தேசத்துக்கு எத்தனை பைபிள் கொடுத்தேன்? 130 பைபிள். எப்படிமா கொடுத்தேன்? எங்க ஸ்கூல்ல போய் நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணேன். அவங்ககிட்ட எல்லாம் சொன்னேன், இப்படி பைபிள் தேவையாமா, நம்ம வீட்டுல எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி அவங்களுக்கு வேணும். அவங்களுக்கு கிடைச்ச பணத்தெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் கொடுத்து 130 பைபிள் வாங்கினேன். நம்ம என்ன சொல்லுவோம்? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கறி எடுத்து சாப்பிட்டேன், கேக் வெட்டினேன், பிரியாணி போட்டேன், நல்ல விலை உயர்ந்த ஒரு ஆடையை வாங்கி நான் உடுத்திட்டேன். ஈஸ்டுக்கு அடுத்தது என்ன சாப்பிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இந்தியாக்காரங்கிட்ட இதை விட வேற என்ன கதை இருக்க முடியும்? நான் சொல்றது இதுதான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவன் பட்சமாய் திரும்ப வேண்டியது அவசியம். நாம் தேவன் பட்சமாய் திரும்ப வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நித்தியம் நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற அநேகர் அங்கே இருக்க மாட்டார்கள். நாம் நினையாத அநேகர் அங்கே இருப்பார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற அநேகர் என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. அந்த கூட்டத்தில் நம்ம போயிடக்கூடாது. நாம் அங்கே இருக்கணும்னா நமக்கு அருளப்பட்ட விதங்களில் எல்லாம் நாம் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாசித்து என்னால இந்த போர்ஷன்ல இருந்து என்னால வெளியே வர முடிய மாட்டேங்குது. எப்படி இது சாத்தியம்? அப்போ நிச்சயமா பெற்றோருக்குள்ள அவங்க போய் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த சபைக்குள்ள இதை குறித்த ஒரு தரிசனம், ஒரு பாரம் இல்லாம அந்த பிள்ளைக்குள்ள அது கடத்தப்பட்டிருக்காது. யோசிச்சு பாருங்க. ஒரு அடைக்கப்பட்ட தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அடைக்கப்பட்ட தேசத்துக்குள்ளேயும் சுவிசேஷத்தை பரம்ப செய்வதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்கிறதிலேயும் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். யோசிச்சு பாருங்க. அடைக்கப்பட்ட ஒரு தேசத்துக்குள்ள 130 பேர் கையில பைபிள் கிடைச்சிருச்சு.
சீனா தேசத்துல பைபிள் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு முறை. ஒரு பிரசங்க அது ஒரு 22 பைபிளை கொண்டு போறார் அமெரிக்காவில இருந்து. இப்ப தற்சமயம் நடந்தது. 22 பைபிளை கொண்டு போய் அவங்ககிட்ட எல்லாம் கொடுத்தார். அங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. உடனே என்ன பண்ணாங்க? ஐயா நீங்க என்ன பிரசங்கம் பண்ண போறீங்க? நான் 2 பேர் 1ஆம் அதிகாரத்துல பேச போறேன். உடனே அங்க இருக்கிற சகோதரிகளா வேகமா 2 பேர் 1ஆம் அதிகாரத்தை அப்படியே ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணா மிஷின் வச்சில்ல, உங்க பார்வையிலே பாக்குறாங்க, படிச்சுட்டாங்க, மனப்பாடம் ஆயிடுச்சு. உடனே பக்கத்துல கொண்டு கொடுத்துட்டாங்க. 22 பைபிளும் அங்க இருக்கிற எல்லாராலும் வாசிக்கப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. அப்ப பிரசங்கியாருக்கு ஆச்சரியம், இது என்ன அது பைபிள் கொடுத்தா இவங்க திருப்பி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்களா, இல்ல இல்ல இப்ப நீங்க பேசுங்க, நாங்க மனப்பாடம் பண்ணிட்டோம் எல்லாம். 2 பேரும் 1ஆம் அதிகாரத்தை நாங்களாம் என்ன செஞ்சிட்டோம்? மனப்பாடம் பண்ணிட்டோம். நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னாங்க. இவங்க கையில 130 பைபிள் கிடைச்சா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? சில சரித்திரங்களை வாசித்தா என்ன தெரியுமா சொல்லுது? ரோமர் பகுதியுடைய ஒரு போர்ஷன் மட்டும்தான் இருந்துச்சாம். அதை தொலைதூரத்தில் இருக்கிற சபையார் கேள்விப்படுறாங்க. பல மைல்கள் ரயில்ல பிரயாணம் பண்ணி அந்த ரோமர் நிருபத்தினுடைய அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கு அவங்க வருவாங்களாம். ஏன்னா தடை செய்யப்பட்ட ஒரு புஸ்தகமாக, ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் மாறி போன போது அங்க இருக்கிற ஜனங்களுடைய கரங்கள்ல வேதாகமே கிடைக்கல. கிடைக்கிற போர்ஷனை மொத்தம் கொடுத்தாங்க. அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி மனசுல வச்சுக்கிட்டாங்க. கருமையான கத்துடைய பசுத்தவான்களே, நான் நினைக்கிறேன் அந்த 130 பைபிளும் பல ஆயிரங்களை சம்பாதிச்சிருக்கலாம். பல ஆயிரங்களை சம்பாதிச்சிருக்கலாம். 6 வயதுல தன்மேல் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு இது என்று உணர்ந்த ஒரு சின்ன பெண் தனக்கு இருக்கக்கூடிய எபிலிட்டியை பயன்படுத்தி, தனக்கு இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சந்திக்கப்படுவதற்கு அவர்களுக்கான சுவிசேஷத்தினுடைய செய்தியை கொண்டு போக முடியுமானால், தேவனுடைய சபையில எல்லா விதத்திலும் ஞான நன்மைகளையும் எல்லா விதத்திலும் சரீர நன்மைகளையும் அனுபவிக்கிற நீங்களும் நானும் செயல்பட்டோமானால் எத்தனை ஆயிரங்களை தேவன் பட்சம் வைத்திருக்க முடியும். கடந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. முகமதிய மார்க்கத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமானால் ஒரு முழுநேர ஊழியன் 3,04,000 பேருக்கு சொல்ல வேண்டும். எத்தனை பேருக்கு சொல்லலாம்? ஆனா இப்போ என்ன தெரியுமா கணக்கு? இந்த 2023-24 4 லட்சத்துக்கும் அதிகமாக ஒரு பெரும் சுமை முழு நேர ஊழியர்களுக்கு மேலே சுமத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? தேவ சபைக்குள்ள வருகிற ஜனங்கள் சீஷர்களாக அல்ல, வெறும் பார்வையாளர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த பிரேயர் பேஜ்ல போட்டிருக்கிறேன் நினைக்கிறேன். இந்த முறை அதை ஆட் பண்ணிருக்கோம். இருக்குதா? 4,05,000 பேர். அப்போ ஒரு ஊழியன் 4,05,000 பேருக்கு சுவிசேஷம் சொல்வது நல்லதா, அல்லது சீஷர்களாக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாரும் இணைந்து செயல்படுவது நல்லதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பது சில நேரங்களிலே சில அசௌகரியங்கள் இருக்கலாம். ஆனா அது அவசியமானது, அது லாபகரமானது. திரும்பவும் சொல்றேன், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது என்பது சில அசௌகரியங்களை என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டா என்ன அசௌகரியமா? என்கிட்ட இருந்த டாலர் போயிடுச்சு. என்கிட்ட இருந்தது மட்டும் இல்ல, என் ஸ்கூல்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்த பாக்கெட்லாம் காலி ஆயிடுச்சு. அது அவருக்கு அசௌகரியம். என்ன பெனிஃபிட்? 130 பேருக்கு பைபிள் போயிடுச்சு. அப்போ சிலத ஆண்டவருடைய கட்டளை நிமித்தம் நாம் இழந்தால் ஒழிய நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் படிகளிலே மேன்மையானவர்களை சாதிக்க முடியாது. அப்போ இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களின் அடிப்படையிலே தங்கள் வாழ்க்கையிலே பெரிய தாக்கத்தை பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்கும் நல்ல பழக்கமான ஒரு போர்ஷன் இல்லையா? ஐஸ்வர்யவான் லாசர். அதுல 27, 28 ஆகிய வசனங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். அது ஆபிரகாமிடத்தில் அவன் விண்ணப்பித்த 2வது விண்ணப்பம். இந்த ஐஸ்வர்யவானுக்கு இந்த உலகத்துல இருக்கும் போது அவனுக்கு யாராவது பிரசங்கம் பண்ணினாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது.
ஆனா அவனுக்கு தேவனை குறித்த அறிவு இருந்திருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனா இங்க இருக்கும்போது அவனுக்கு மண்டையில ஏறவே இல்லை. நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல இருக்கும் போது ஒரு புரியாத சத்தியம் பாதாளத்துக்கு போன உடனே ஈஸியா புரிஞ்சிருச்சு. எங்க போன உடனே புரிஞ்சிருச்சு? எப்படி புரிஞ்சது? அவன் ஆபிரகாமை பார்த்து 3 முறை சொல்றான், என் தகப்பனே. என்ன சொல்றான்? என் தகப்பனே. அதை குறிச்சு என்ன சொல்றாங்கன்னா, எந்த வசனங்கள் எல்லாம் இருக்குது? 24ஆம் வசனத்துல இருக்குது, 27ஆம் வசனத்துல இருக்குது, 30ஆம் வசனத்துல இருக்குது. ஆபிரகாம் இவனுக்கு தகப்பனா. அப்படின்னா இவன் என்ன சொல்ல வர்றான்னா, நான் மாம்சத்தின்படி இஸ்ரவேலன். என்ன சொல்ல வர்றான்? நான் மாம்சத்தின்படி. இது எப்பதான் ஞாபகம் இருக்கு உனக்கு? சொல்லுங்க. எங்க இருக்குமோ ஞாபகம் இல்லை, இங்க இருக்குமோ ஞாபகம் இல்லை. இங்க இருக்குமோ ஞாபகம் வந்துருச்சுன்னா மோசே கொடுத்த பிரமாணம் ஞாபகம் வந்திருக்கும். மோசே கொடுத்த பிரமாணம் வந்திருந்துச்சுன்னா லாசருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை இவனே செஞ்சிருப்பான். இங்க இருக்கும்போது இவனுக்கு இவன் யாருன்னே தெரியல. எங்க போனவர் தான் தெரியுது. ஒருவேளை நம்முடைய அருமையானவர்கள் மரித்து பாதாளத்தில் இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு கூட புரியல. இப்போ என்ன செய்யலாம்? உங்களுக்கு அருமையானவர்கள் ஆண்டவருடைய விசுவாசத்தை இந்த உலகத்தில் வாழும்போது அல்ல தட்டி விட்டு ஏனோ தானோ என்று சடங்காச்சாரமாக பாரம்பரியமாக உலகத்திற்காக வாழ்ந்து மரித்து இன்றைக்கு பாதாளத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு இந்த சத்தியம் புரிய வரலாம். கிரேட் கமிஷனை குறித்து நாம் பேசுற பிரசங்கம் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, பாதாளத்துல யாருமே பிரசங்கம் பண்ணாம நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் இப்ப புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சிருக்கு? நான் இருக்கிற இடத்துக்கு என் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரும் வரக்கூடாது. ஜான் நமக்கு அருமையான ஒரு சகோதரனுடைய ஆறுதல் கூட்டத்தில் இதை குறித்து பேசினார். ஞாபகம் யாருக்காது? அதெல்லாம் எங்களுக்கு எங்க ஞாபகம் இருக்க போகுது? ஆறுதல் கூட்டத்தில் கவனிங்க ஐயா, சபைக்குள்ள இருக்கும் போது புரியாத சத்தியம், கீழ்ப்படிய முடியாதபடிக்கு கடினப்படுத்தப்பட்ட காரியம் இப்ப எங்க வந்தாலும் புரியுதா உனக்கு? ஆமா, சொல்றான் எனக்கு நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எங்க வந்துட வேண்டாம். அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கு என் சகோதரர்கள் எப்படிதான் வாழ்றாங்க, என்ன மாதிரிதான் வாழ்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு அருமையானவர்கள் கூட ஆபிரகாமிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் மனதளவில் அவர்களும் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அம்மா, என் பிள்ளைங்களே எங்க வந்துடாதீங்க, நான் வந்த இடத்துக்கு வந்துடாதீங்க, பக்கத்துல கை பிடிச்சு. ஒருவேளை உங்க சொந்தக்காரரும் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ற புரியுதா? அப்ப என்ன செய்யணும் நம்ம? ஆனா இங்க இருக்கிற அண்ணன் தம்பிக்கு தெரியல. இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? எங்க அண்ணன் இப்படிதான் வாழ்ந்தான், எங்க அம்மா இப்படிதான் வாழ்ந்தாங்க, எங்க அப்பா இப்படிதான் வாழ்ந்தாங்க. இது தெரிய மாட்டேங்குது. இங்க இருக்கிறவனுக்கு யாருக்கு தெரியுது? அங்க இருக்கிறவனுக்கு தெரியுது. ஆனா என்ன பிரயோஜனம்? இங்க இருக்கும் போது இந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மையை உணராமல் வாழ்ந்துவிட்டு ஒரு நாள் வரும், அன்னைக்கு இந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மையை நாம் உணர்ந்து எவ்வளவு அழுதாலும் எவ்வளவு கதறினாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதுதான் இந்த வேத கூறி. இன்றைக்கு புறப்பட்டு போக வேண்டிய இடத்துக்கு புறப்பட்டு போகாமல், இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல், இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்காமல், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளின்படி வாழாமல் துணிகரமாய் வாழ்ந்துவிட்டு ஒரு நாளிலே ஐயோ இந்த இடத்துக்கு என் மனைவி வந்துடக்கூடாது, என் பிள்ளை வந்துடக்கூடாதுன்னு பதறுகிற கூட்டத்தில் நீங்க இராதபடிக்கு இன்னைக்கு மறந்துருக்கணும். இன்னைக்கு மறந்துருக்கணும். இன்னைக்கு மனம் திரும்புவதோடு சேர்ந்து இந்த மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கவும் வேண்டும். அப்போ முதல்ல இவனுக்கு தெரியுது எங்களுடைய சகோதரர்கள் என்ன போல துன்மார்க்கமா தான் வாழ்றாங்க. அப்போ நான் நினைக்கிறேன் இந்த போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ பாதாளத்துல நம்ம சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி வாழ்றோம்னு தெரியுமோ?
உங்களுடைய கேள்வி புரியுதா? நம்ம எப்படி வாழ்றோங்கிறது யாருக்கு புரியுது? நாம மாமாவா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், ஒருவேளை தாயா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு தெரியுது நம்ம எவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்றோம். இந்த வாழ்க்கை இப்படி வாழ்ந்தான்னா இவளும் எங்க வர வேண்டியதான். நம்ம கவனிக்கணும். இன்னொன்னு நம்ம இதுல கவனிக்கணும். அவன் தகப்பனே தகப்பனேன்னு சொல்றானே, நீ இஸ்ரவேலனா இருந்தாலும் அவரை விசுவாசிக்கலன்னா எங்கதான் இருக்கணும்? அப்போ பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ பின்னணியத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு மனம் திரும்புதலின் அனுபவம் இல்லாம, பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாம, வெறுமனே கிறிஸ்தவ பெயரை வைத்துக் கொண்டு நீ அங்க போய் ஆபிரகாம தகப்பனேன்னு கூப்பிட்டாலும் தகப்பே சொல்லுவார், என்னப்பா சொல்லுங்க பாரு. ஆனா அவர் சொல்லுவார், நமக்கும் நடுவில் என்ன இருக்குது? விடவு இருக்குது. ஒரு சொட்டு தண்ணி கூட உனக்கு தர முடியாது. எவ்வளவு மோசமான அப்ப இல்லை. தவிச்ச வாய்க்கு என்ன தர மாட்டேங்கிறான்? தண்ணி தர மாட்டேங்கிறான். அப்படி ஒரு நிலைமை ஆபிரகாமுக்கும் உங்களுக்கும் நடுவே வந்து விடாதபடிக்கு இன்றைக்கே நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு இப்ப சமீபத்தில் நான் ஒரு 2-3 செய்தி கேட்டேன், வாசிச்சேன். அதுல ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருமே ஹைலைட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலேயே சபை செயல்படுவதற்கு பழகிவிட்டது என்று சொன்னார்கள். யார் இல்லாமலே? அது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலேயே சபை என்ன செஞ்சிருச்சா? செயல்படுவதற்கு பழகிருச்சா. அதே மாதிரி ஆத்தும பாரம் இல்லாமலேயே சபை செயல்படுவதற்கும் பழகிவிட்டது. சபைக்கு ஆத்தும பாரம் இல்லை, ஆனால் பாதாளத்தில் இருக்கிறவனுக்கு பாரம் இருக்கிறது. எவ்வளவு விசித்திரம் இல்ல? யாருக்கு ஆத்தும பாரம் இருக்கு? ஏன் அவன் அந்த செல்வனை கதறான்? ஏன் கதறான்? ஆத்தும பாரம். எப்ப அது உனக்கு எங்க இருக்கணும்? சபைக்குள்ள இருக்கும்போது இருக்கணும். சபைக்குள்ள இருக்கும் போது ஆத்தும பாரத்தோடு செயல்படாத நாம் பாதாளத்தில் போய் உட்கார்ந்து கதறுவதனாலே பிரயோஜனம் இல்லை. கதற வேண்டிய இடம் இங்க. அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, அப்படி கதறினாலும் அவன் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா நீங்களும் நானும் கதறினா செயல்பட முடியும் இல்லையா? அவன் கதறிட்டு என்ன பண்றான்? உதவி கேட்கிறான். அவர் என்ன சொல்றாரு? மோசே இருக்கிறான், தீர்க்கதரிசி இருக்கிறான், அதெல்லாம் அனுப்ப முடியாதுங்கிறாரு. அவர் தண்ணியும் தர்றதில்லை, ஒரு பைசா பிரயோஜனம் இல்லைந்தாள். நான் நினைக்கிறேன் அந்த செல்வந்தன் இந்த உரையாடெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆபிரகாமை சபிச்சு கொட்டியிருப்பான். ஏன்னா அங்க அப்படிதான் இருக்குமா? எல்லா நேரத்திலும் இந்த கான்வர்சேஷன் தகப்பனேலாம் இருந்திருக்காது. இந்த நேரத்துல அவன் தகப்பனேன்னு கூப்பிட்டான். ஒரு உதவியுமே இங்கிருந்து கிடைக்கலன்னு உடனே அதுக்கு பிறகு நிச்சயமா அவன் யாரா சபிக்கதான் செஞ்சிருப்பான். நல்ல கவனிங்க. அப்ப இந்த வேத பகுதிக்குள்ள இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஆத்துமாக்களுக்காக கதறுவதற்கு மாத்திரமல்ல, ஆத்துமாக்களுக்காக செயல்படுவதற்கு முடியும். ஆனால் அங்கே உட்கார்ந்து கதற முடியும், ஆனா செயல்பட முடியாது. இன்னைக்கு சபைக்குள்ள ஆத்தும பாரம் இல்லை, ஆனா அங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ள அவங்களுக்கு தெரியுது, ஐயோ அந்த கிறிஸ்தவங்க எல்லாம் வந்து சொன்னாங்களே, அன்னைக்கு நான் கேட்கலையே, அன்னைக்கு நான் கல்லெடுத்து எரிஞ்சனே, அன்னைக்கு சுவிசேஷ பிரதிகளை எல்லாம் சுருட்டி மூச்சுல எரிஞ்சனே, காரி துப்புனே அப்படின்னு அங்க உட்கார்ந்து கதறான். அவன் சொல்லுவானே, தலைவர்களே கொஞ்சம் அந்த கிறிஸ்தவங்களை அனுமதிங்கப்பா, என் குடும்பம் எல்லாம் இங்க வந்துட போகுது, என் குடும்பம் எங்க வந்துட போகுது. அங்க இருக்கிற RSS காரனுக்கு தெரியுது, இங்க இருக்கிற RSS காரனுக்கு தான் தெரியும். ஆனா என்ன பிரயோஜனம்? கவனிங்க, இந்த ஐஸ்வர்யவான் அந்த வசனத்தை வாசிங்களா யாராவது? 27-28. தகப்பனே எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு
உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். நல்ல கவனிங்க, தண்ணி கூட ஒரு முறை தான் கேட்டான், திரும்ப கேட்கல இல்லையா? முந்தின பகுதியில வாசி பாத்தீங்கன்னா தண்ணி எத்தனை முறை தான் கேட்டான்? ஒரு முறை கேட்டா கொடுக்கலன்னா விட்டுட்டான். இப்போ இதை மட்டும் அவன் திரும்ப திரும்ப கேட்கிறான். அப்படி இல்லை என் தகப்பனே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள். அப்ப மனம் திரும்புதலை குறித்து பாதாளம் விரும்புகிறது. பாதாளம் விரும்பல, பாதாளத்துக்குள்ள இருக்கிற மனிதர்கள் என்ன செய்யறாங்க? விரும்புறாங்க. அதுக்காக மறுபடியும் அவன் கதறுகிறான். சபை விரும்புகிறதா? நாம் விரும்புகிறோமா? நம்ம என்ன சொல்றோம்? அதெல்லாம் தேராது கேஸ். கவனிங்க, ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 22 புத்தகங்கள் எழுதின ஒரு பரிசுத்தவான். எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறாரு? 20. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த குறிப்புல நான் அப்படி சொல்றேன். 22 புத்தகம் எழுதியிருக்கிறார். அவரு 21வது வயசுல ஒரு சபைக்கு ஊழியக்காரனா மாறிட்டார். ஒரு பிரபலமான ஒரு சபைக்கு ஊழியக்காரனா மாறிட்டார். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஒரே திருச்சபையில அவர் மேய்ப்பனாக இருக்கிறார். எத்தனை வருஷம்? ஈஸியா ஞாபகம் இல்லையா? 22 புத்தகம் எழுதியிருக்கிறாரு. 21வது வயசுல முழு நேர ஊழியத்துக்கு ஒரு சர்ச்சில் பாஸ்டர் ஆயாச்சு. அவருக்கு அந்த அந்திம காலத்துல ஒரு 70 வயசு ஆகும்போது சபையில கொஞ்சம் மனசோர்வு. சபையில நிறைஞ்சா மனசோர்வு. அப்போ மனம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல அவருடைய நண்பரும் அவரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது, நீ பேசுறத பார்த்தா நீ நரகத்துக்கு தான் போகணும் போல் இருக்கு, நீ பாதாளத்துக்கு தான் போகணும் போல் இருக்கு அப்படின்னு அவருடைய நண்பர் சொன்னாராம். என்ன சொன்னாரா? எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு? இது ஒரு கான்வர்சேஷன், சரியா? இது கதை இல்லை, கான்வர்சேஷன். நீ 50 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிற, ஆனா சோர்ந்து போய் நீ உட்கார்ந்து பேசுறத பார்த்தா நீ எங்க தான் போக வேண்டியிருக்கும் போல் இருக்குது? பாதாளத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும் போல் இருக்கு. அங்க போய் இங்க 50 வருஷமா பிரசங்கம் பண்ணி பழகிட்டியே, அங்க போய் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாராம். என்ன பண்ணுவாரு? அவர் சொன்னாராம், அதாவது கடவுள் உங்களை நரகத்துக்கு அனுப்பினால் நீங்கள் அங்கு என்ன செய்வீர்கள் என்று அதற்கு வெள்ளாமை சொன்னாராம், இயேசு விலை மதிப்பற்றவர் என்று நான் அவர்களுக்கு அங்கு அப்போதும் சொல்வேன். இவர் பாதாளத்துக்கு போகல, அங்க போனாலும் எனக்கு என்னதான் சொல்ல முடியும்? அப்போ அவருடைய நண்பர் சொன்னாராம், அங்க போய் சொல்றதுக்கு ரெடியா இருக்கல, இங்கேயும் அவர் விலை மதிப்பற்றவர் தான் சொல்லி அவருடைய சோர்வில் இருந்து அவரை விடுவித்தார். சோர்வில் இருந்து அவர் என்ன செஞ்சாரா? விடுவித்தாரா. அப்போ இந்த பரிசுத்தவான் யார் தெரியுமா? ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசுத்தவானிடத்திலே கற்று அவர் மூலமாக கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தவர். 21 வயதுல பிரசங்கப்படுத்துக்கு வந்துட்டாரு. 50 வருஷம் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமா ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டார். ஆனா அவருடைய வாழ்க்கையில சோர்வுகள் வருது. அந்த நேரத்துல சகோதரன் அவருடைய சிந்தனையை தட்டி இருப்பதற்காக சொல்றான், நீ பாதாளத்துக்கு போனா கூட நீ என்ன செய்ய முடியும்? அங்க சொல்றாரு, நான் அங்கேயும் ஆண்டவர் நல்லவர் தான் பிரசங்கம் பண்ண முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க, இன்றைக்கு பிரதான கட்டளை என்பது நாம் மறந்து விட்டோமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் பாதாளம் மறக்கவில்லை. யாரும் மறக்கல. அங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கதறுகிறாங்க. என்ன கதறுகிறாங்க? தகப்பனே, இங்கிருந்து யாரையாவது அனுப்பும், இங்க இருக்கிற யாரையாவது. அவன் சொல்றாரு, இல்ல அவன் யூத பின்னணியத்தை சார்ந்தவனா இருக்கிறதுனால அவன் சொல்றான். ஆபிரகாம் சொல்றாரு, அங்கே அவர்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த தோரா இருக்குது, அடுத்த தீர்க்கதரிசன புத்தகம் இருக்கு, நவீன் இருக்குது, கெத்துவம் இருக்குது. அதை வாசிச்சாங்கன்னா அவங்க விசுவாசிச்சு அவங்க யார் பக்கம் வந்துருவாங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்ம சொந்தக்காரங்க மேல இருந்து ஆபிரகாம் போய் கேட்டா ஆபிரகாம் சொல்வாரு, இல்ல ரயில் நகர்ல நான் ஒரு சபை வச்சிருக்கேன், இந்த பகுதியில் ஒரு சபை இருக்குது, எனக்கு அருமையான பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க, அவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க. அதை கேட்டா மனம் திரும்பலாம், அதை கேட்டா நீ நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம். அது ஜூயிஷ் ஆன்சஸ்டரி இருந்ததுனால நம்மளை குறிச்சு சொல்லல. இன்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததுன்னா இன்னைக்கு எப்படிதான் இருக்கும்? சபையை வச்சிருக்கேன், என்னுடைய பிள்ளைகளை நான் வச்சிருக்கிறேன், என்னுடைய சீஷர்களை நான் வச்சிருக்கிறேன்,
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு மோசேயும் தீர்க்கதரிசன புஸ்தகத்தையும் சொன்னது போல இன்றைக்கு ஆபிரகாமோ ஆண்டவரோ பாதாளத்தில் இருக்கிறவர்களுக்கு உங்களையும் என்னையும் தான் சொல்லுவார். யாரும் சொல்லுவார்? ஒருவேளை அங்க இருக்கிற ஐஸ்வர்யவான்ட்ட சொல்லியிருக்கலாம், அங்க இருக்கிற தரித்திரன் சொல்லியிருக்கலாம், அங்க துணிகரமான ஒரு அரசியல்வாதிகிட்ட சொல்லியிருக்கலாம், யார்கிட்ட வேணாலும் சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நான் ஒரு பிரதான கட்டளையை இவர்கள் வசமாய் ஒப்புவித்திருக்கிறேன், அவர்கள் அதை நிறைவேற்றுவார்கள். அதற்கு அவன் செவி கொடுத்தால், அதை ஒருவன் விசுவாசித்தால் அவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். அப்போ நீங்களும் நானும் புறப்பட்டு போக வேண்டியதனுடைய அவசியத்துக்கு பின்னால ஒண்ணு அவருடைய பிரதான கட்டளை இருக்கிறது, இன்னொன்று அங்கே பெரிய ஒரு கதறலும் இருக்கிறது, கதறலுக்கு சொல்லப்படுகிற பதிலும் இருக்கிறது. கதறலும் இருக்கிறது, கதறலுக்கு பின்னால என்ன இருக்குது? கதறல் மட்டும் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பதில் இருக்குது. அவர் கடைசியாக முடியும் போது என்ன இருக்குது? அதற்கு அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். அப்படின்னா நீங்களும் நானும் போய் சொன்னா நம்புகிற கூட்டத்தை தான், விசுவாசிக்கிற கூட்டத்தை தான் ஆண்டவர் பாதாளத்துக்கு போகிறத தடுத்து நிறுத்தி எங்க அனுப்ப முடியும்? யார் வசமா இருக்குது? பேட்டர் மோசமா. நம்ம என்ன செய்ய போறோம்? நான் ஏற்கனவே சொல்ல இல்லையா, வாஸ்தவ மனுஷனுக்கு என்ன தோணுச்சான்? ஹிராம் பின்ஹாமுக்கு வாஸ்தாரு, நீ புறப்பட்டு போ. எங்க போ? அன்னைக்கு இருந்த கொடுமையான ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில புறப்பட்டு போ. போன மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை, பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். இன்றைக்கும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உங்களை எந்த இடத்துக்கு நீங்க கடந்து போனாலும், எந்த இடத்துல எவ்வளவு கொடுமையான ஜனங்களுக்கு மத்தியில் நீங்க கடந்து போனாலும், நீங்க வச்சிருக்கிற இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் அவர்களை மாற்றத்தான் செய்யும், மாற்றித்தான். எழுதினர்களாமா ஜெபிப்போம்.